யாருக்கா கிடைக்காதா மார்க்கெட்டு? இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி விட்டுக்கிறானுங்க. இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்ல தீர்ப்பு. இன்னைக்கு உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடலாம். தெரிஞ்சுக்கிற ஜனமே, மக்களே, எல்லா லீடரு ஒன்னா சேர்ந்தாதான், எல்லா கை தட்டினாதான், லீடர்களா கை தட்டினாதான் அந்த ஊரை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா காப்பாற்றவே முடியாது. 6 லட்சத்துக்கு போறதுல 20,000, 10,000, 12,000, 13,000, 13,000, 14,000, 16,000 ஏலம் விட்டுறாங்க. ஏலம் விட்டு அவன் செத்துக்கிறான். ஏலத்துல ஏத்துவேன், எங்க அப்பா ஏலத்துல ஏத்துக்கிறேன், எங்க அப்பா ஏலத்துல ஏத்துறேன். ஏலத்துல ஏத்தாலும் கடை கிடைக்காது. வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துல நீ வேற இருக்க வித்துட்டு இருக்கிற 40 லட்சத்துக்கு. 40 லட்சத்துக்கு போற போய் வித்துட்டு பாரு. லூட் பண்றதுக்காக வந்துக்கிறாங்க. 100 கோடி கட்டுக்கிறானுங்க. 100 கோடிக்கு 25% என்ன ஆச்சு? சார் வணக்கம் சார். கூப்பிட்டுக்கிறீங்க என்ன விஷயத்தை பத்தி சார்? சார், நான் நெக்ஸ்ட் கவுன்சிலர் எம் சுரேஷ். இங்க வந்து ஊர்ல ரொம்ப அராஜகம் இருக்குது. ஊர்ல என்ன அராஜகம் இருக்குது நீங்க இது வரைக்கும் பார்த்துன்னு. இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. மாட்டு வண்டி ஸ்டாண்டுன்னு ஒன்று இருந்துச்சு. மாட்டு வண்டி ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கிறது வந்து இடத்த வந்து 2013-14 பில்டிங், புது பில்டிங் கட்டினது. புது பில்டிங் கட்டி அது வந்து ஏலம் கூட உள்ள மாட்டு வண்டி ஸ்டாண்ட் எல்லாம் இருந்ததெல்லாம் ப்ளோ பவர் பீப்பிள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க தான் இருந்ததாங்க. அங்க வந்து கடை கொடுக்குறன்ட்டு இன்னும் அவங்க கடை கொடுக்கல. ஏலமே உள்ள. ஏலம் விடாததுக்குள்ளயோ ஒரு வாரத்துக்குள்ளயோ முனிசிபாலிட்டி அங்க வந்து அவங்க பீரியட் முடியறதுக்குள்ளயோ இடிக்கிறதுக்கு வந்துட்டுக்கிறாங்க. பார்த்துதாங்க என்ன வருது எல்லாம் சொன்னாங்க. ஷட்டர் கைட்டுன்னு. என்னத்துக்கு ஷட்டர் கைட்டணும்னு கேட்டுக்கிறாங்க. ஷட்டர் கைட்டுறதுக்கு இது வந்து முனிசிபாலிட்டி ப்ராப்பர்ட்டிப்பா, இது வந்து இடிச்சிட்டு நாங்க வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் பார்க்கிங் பண்றோம்னு கேட்டுக்கிறாங்க. பார்க்கிங் பண்றீங்களா? நீங்க வந்து எனக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இது வந்து நாங்க வந்து அப்போ வந்து அராஜி எடுத்து இந்த பில்டிங் வச்சு நாங்க கட்டி இது வரைக்கும் காப்பாத்திக்கிறோம். இன்னைக்கு வந்து நீங்க கடை கொடுக்குற நேரத்தில் இது மாதிரி புது பில்டிங் வந்து இடிச்சிட்டீங்க, எப்படி இது நியாயமா கேட்டதுக்கு அவங்க எந்த ரெஸ்பான்சிபிளும் கொடுக்கல. மீட்டிங் தீர்மானம் வந்து 28ஆம் தேதி முனிசிபாலிட்டி முடிகிற நேரத்தில் தீர்மானம் போட்டுக்கிறாங்க. கடை வந்து இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கடைக்காரது வந்து இவங்களது வந்து அந்த முனிசிபாலிட்டியோட ரசீட் போட்டுக்கிறவங்க யார் ரசீட் போட்டுக்கிறாங்களோ அந்த ரசீட் மேல கடை கொடுக்குறேன்னு. இது அந்த ரசீட்டுக்கும் இவங்களுக்கும் கடைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டு இவங்க டெமாலேஷன் பண்ணிக்கிறாங்க. காலையில வந்து வெடிக்காத்தால கேட்டு காலையில வந்து இடிச்சிட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு போராட்டம் இல்லை இந்த ஊர்ல. 2000 பிஜேஎம்எல் கூட இப்படித்தான் மூட்டாங்க. பிஜேஎம்எல் மூட்டு கூட ஒரு போராட்டம் இல்லை, யாரும் கேட்கல. எல்லா லீடரும் கேட்டா தான் கம்யூனிஸ்ட், ஆர்பி, ஏடிஎம்கே, தலித் கட்சி, பிஜேபி, தலா இவ்வளவு கட்சி லீடர்கள்லாம் பெரிய பெரிய லீடர்கள்லாம் வந்து கேட்டா தான் அந்த மார்க்கெட்டு நிற்கும். மார்க்கெட்டை காப்பாத்துறன்ட்டு மார்க்கெட்டை இன்னும் காப்பாற்ற முடியல. இன்னைக்கு ஏன் மார்க்கெட்டை காப்பாற்ற முடியலன்னா மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்ல இன்னைக்கு தீர்ப்பு நடந்துக்குது. இன்னைக்கு தீர்ப்பு நடந்துக்குது. எது நடந்துக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு மார்க்கெட் கூட ஆராய்ச்சி விடுறாங்களோ, மார்க்கெட் காலி பண்றாங்களான்ட்டு இன்னைக்கு தீர்மானம் 5 மணிக்குள்ள தீர்மானம் வருது. இன்னைக்கு காப்பாத்துறேன்ட்டு பல முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் பல கோடிகள் வசூல் பண்ண போனார். யாருன்னு கேட்டாக்கா வெறும் அராஜகம் சேட்டின் பேர்ல ஊர்ல லூட்டட் சேட்டு. இங்க வந்து யாரும் கேட்கறதுக்கு முடியாத ஒரு சேட்டு. எல்லாரும் பயம் பண்ணி உட்கார வச்சுட்டு தெருக்கூறிகள் எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. வெறும் ஷட்டருங்கள அங்க இருக்கிற 125 ஷட்டரு இப்போ 24 மாட்டு வண்டி ஸ்டாண்டு ஷட்டருங்கள் எல்லாம் திட்டு போயிட்டு எங்க வித்துக்கிறாரு தெரியாது. ஏன்னா வந்து கிரிமினல் கேஸ் போடணும், எஃப்ஐஆர் போடணும். இப்போ முனிசிபாலிட்டி போடுதா பப்ளிக் போடுதா இது வரைக்கும் யாருக்கும் தெரியலாது. இன்னைக்கு ஏன்னு சொல்லணும்னு கேட்டாக்கா மாட்டு வண்டி ஸ்டாண்ட்ல சாணி விட்டா கூட எட்டுன்னு போயிட்டு ஏலம் விடுறாங்க. மார்க்கெட்டு சாணி கூட ஏலம் விடுறாங்க. இந்த பகுதியில ஒரு பொருளும் லைட் இருந்தாக்கா லைட்டோட ஸ்டேடியம் லைட் எட்டுன்னு போயிட்டு டம்ப் பண்ணணும், காப்பர் டம்ப் பண்ணணும், பைப்பு டம்ப் பண்ணணும். என்னன்னா முனிசிபாலிட்டிக்கு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் எட்டுன்னு போயிட்டு நியூஸ் பேப்பர்னா கூட எட்டுன்னு போயிட்டு அங்க சேர்க்கணும். அப்பதான் முனிசிபாலிட்டியோட டெண்டர் விடுறப்போ ஒரு 30 டெண்டர் விடுவாங்க. இன்னைக்கு வந்து
பஸ் ஸ்டாண்ட் பஸ் வருது, பஸ் நிலையத்துல அது டெண்டரு. காய் கூட வருது, அது டெண்டரு. இன்னைக்கு ஃபுட்பாத் போகுது, அது டெண்டரு. பல விதமான டெண்டர்கள் இருக்குது. லெட்டின் டெண்டர், இந்த மாதிரி டெண்டர் சொல்ல கேஜிஎஃப்ல பரபரப்பாக பேசப்பட்டுகிறது. சிக்கன், மட்டன், பீஃப் ஸ்டால் எல்லாத்தையும் டெமாலிஷன் ஆகிக்குது. எல்லாருக்கும் தெரியும் பில்லு பில்லு கடைனாக்கா எங்க சொல்லுவாங்க? பில்லு கடைனா மார்க்கெட்ல சொல்லுவாங்க பில்லு கடைனாக்கா. மாட்டு வண்டி சந்து பக்கத்துல பில்லு கடைன்னு. பில்லு கடையை வந்து அன்னைக்கு 10,000 ரூபாய் காலி எடுத்து ஏலம் விட்டாங்க. அண்ணன் தாசனா ஹைடெக் சிட்டி முனிசிபாலிட்டி பண்றதுக்காக ஏலம் விட்டாங்க. ஏலம் விட்டு இன்னைக்கு வந்து ஏலத்துல எல்லா கடை எடுத்து இன்னைக்கு வந்து எல்லாரும் வயிற்றுல வாயில அடிச்சு ராவோட ராவு பகலோட பகல் இச்சு டெமாலிஷன் பண்ணி மக்களுக்கு கடை கொடுக்குறீங்களா இல்லையா? அவங்க கடையின் பேர்ல லூட்டட் வந்துக்கிறாங்க. இந்த லூட்டட் பர்சன்ட் யாருன்னு பார்த்தாக்கா ஒரே ஒரு கவுன்சிலர் பல தரக்கூறிகளை வச்சுக்கினாங்க. ஜோர் தரம் பண்ணு, கடை கொடுக்குறவங்க எல்லாம் காலி பண்ணு, நான் வந்து உனக்கு கடை வாங்கி தரேன். எப்படி கடை கொடுக்குற? நாளைக்கு நீ இருக்குவியா? முனிசிபாலிட்டி கவுன்சிலர் கிழிக்குவியா? நீ கிழிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குதா? எந்த வார்டுல நீ கிழிக்குவ? இப்போ எலெக்ஷன் ஆயிடுச்சு, டிக்ளேர் ஆயிடுச்சு, எந்த பேஸ்ல நீ கிழிக்குவ? யாரும் கிழிக்க மாட்டாது. இன்னைக்கு இச்சவெல்லாம் எவனும் கிழிக்க மாட்டான். புதுசா பாடி வரணும், அது தீர்மானம் பண்ணணும். அன்னைக்கு அந்த தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்தை இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 2.5 ஏக்கர் ஆகுது. இது மேல எடுத்துன்னு போயிட்டு பேங்க்ல கடன் கேட்குவானுங்க. இவ்வளவு என் ப்ராப்பர்ட்டிக்கு இதுக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டணும், ஹைடெக் சிட்டி பண்ணணும், இது பண்ணி இந்த ஜமீனை காமிச்சு கடன் வாங்கி ஹைகோர்ட்ல இருக்கிற கேஸ் மார்க்கெட்டை காப்பாத்துறேன்னு பல கோடி வாங்கிக்கின்னு வீட்டுல எடுத்துன்னு போயிடுக்கிறானுங்க. இப்ப என்ன சொன்னா லதா பேக்கரில இருந்து அந்த வருஷா வந்து இடிக்கிறேன்ட்டு சொல்லிக்கிறீங்க. எத்தனை மணிக்கு இடிக்கிறீங்கப்பா சாமி சொல்லிட்டீங்க. பாவாங்க வயிற்றுல வாயில வச்சுக்கிறாங்க. கடைக்கார கடை இல்ல, நெருப்பு கட்டுன்னு பத்துனுக்குறாங்க ஊர்ல. இவனுங்க வந்து லேண்டுக்கு ஜமீனுக்கு மொத்தம் மண்ணு கல்லு ஜல்லி எல்லாம் லேண்ட்ல எடுத்துன்னு போயிட்டு கொட்டி வச்சுக்கிறான். ஒரு பொருளும் ஏலம் விடணும்னாக்கா முனிசிபாலிட்டியில ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்பதான் ஏலம் விட முடியும். இவனுங்க என்ன யார் பேர்ல சொல்லி லூட் பண்றான்னு தெரியல. ஒரு கவுன்சிலர் இவன் எங்க பாரு லஞ்சம் 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 லஞ்சம். அந்த மயூர் பேக்கரியில லஞ்சம், பிஎஸ்எம் மோகன்லால் சேட்டு கடை புதுசா ஓப்பன் ஆகுது அதுல லஞ்சம், பிஎம் ரஸ்டேல லஞ்சம், எல்லாம் பொட்டி பொட்டி தோ பொட்டி தீன் பொட்டி சார் பொட்டின்றான். இது முனிசிபாலிட்டியில ஏதோ காசு கட்டிக்கிறது ஒரு 11 லட்சம் ரூபாய் குத்துக்கிறாங்க. பல லூட்டட் வந்து 12,95,000 பேர்ல குத்துக்கிறாங்க. இது வேற அக்கௌண்ட் பேர்ல போய்க்குது. இது வந்து என்கொயரி பண்ணி சிபிஐ என்கொயரி, லோகாயுக்த என்கொயரி, இவன் மேல கிரிமினல் கேஸ் போடுறதுக்கு புக் பண்ணோம். கிரிமினல் கேஸ் இவன் மேல புக் பண்ணோம். எல்லாம் லூட்டடுவேன். ஒரு இதுல போர் பைப்ல இருந்து போர் சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்துல நம்ம நிஜாம் பாஷா போட்டுக்கிற போர் எல்லாம் கைட்டு இவன் எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் வித்துட்டுக்கிறான். லேண்ட்ல எடுத்துன்னு போயிட்டு 4 பம்ப் விட்டுக்கிறான். லேண்ட்ல பம்ப் போய் செக் பண்ணாக்கா எல்லாம் மோட்டர் பம்ப் அங்கதான் இருக்குது. இவனோட லேண்டே இருக்கூடாது இவங்களுக்கெல்லாம். ராஜஸ்தான்ல இருந்து வந்துக்கிற ஆளுக்கு லேண்ட் எங்க இருக்குதுன்னு தெரியாது. இவன் வந்து எப்படி லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி இவன் பேர்ல வச்சுக்கிறான் தெரியல. யாருன்னா இங்க வந்து ரைத்தரும் கேட்கணும். ரைத்தருக்கு லேண்டை வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்கு எப்படி குத்தாங்கன்னு தெரியல. இந்த ஊர்ல மொத்த லேண்டுகளை வாங்கிக்கின்னு ஏரிங்களெல்லாம் வாங்கிக்கின்னு அபகரிச்சுன்னு ஏரியில வீடு கட்டுறதுக்கு வாங்கிக்கின்னு ஏமாத்துறதுக்காக ஏரியில மண்ணு கொட்டுன்னு பல லோடு ஆயிரக்கணக்கில் லோடு மண்ணு போய்க்குது. ஒரு லோடு மண்ணு வந்து 5,000 ரூபான்னு கணக்கு போட்டாக்கா பல லட்சங்கள் முனிசிபாலிட்டிக்கு சேரும். இல்லைன்னா நீங்க வந்து கடை எதிர்பார்க்குறீங்க, கடை கடை கடைன்னு. இந்த ஜெல்மத்துல இந்த இதுல கடை யாராலும் கொடுக்க முடியாது. புது கவுன்சிலர், புது பாடி, புது பிரசிடென்ட், புது யார் வைஸ் பிரசிடென்ட் அவங்க வந்தா தான் தீர்மானம் பண்ணி ஒரு நல்ல தீர்மானம் பண்ணி கடை கொடுக்கணும். லோக்கல் பாடி கடை கொடுக்கணும்னா தான் கொடுக்க முடியும். இருக்கிற வியாபாரிகளுக்கு இன்னைக்கு வந்து தீர்மானம் எடுக்கிறாங்க ஹைகோர்ட். இன்னைக்கு என்ன தெரியல, காப்பாத்துற பல லட்சங்கள் பல கோடிகள் வசூல் பண்ணி போட்டுக்கிறீங்க. லூட்டட் பண்ண போட்டுக்கிற அதுக்கே உன்ன கடை கொடுக்க முடியல. நீ இப்ப இச்சிக்கிறதுக்கு கடை யாராலும் கொடுக்க முடியாது. எந்த கவுன்சிலர் இப்ப இருக்கிற கவுன்சிலர் யாரும் வந்தாங்க நிக்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. யாரும் எல்லாம் போய் சொல்றனுங்க. போய் சொல்லி ஊரை லூட் பண்ண போறதுக்கு வந்துக்கிறாங்க. இச்சாக்கா நீங்க என்ன பண்ணும்? கறி வாங்கிட்டு போறீங்க தெரியுமா? கைமா என்ன பண்றீங்க? போராட்டம் தான் ஜெயிக்குமே தவிர
போராட்டம் இல்லைனாக்கா எதுவுமே வெல்லாது. போராட்டமே தான் உங்களுக்கு வழிகாட்டும். அந்த போராட்டத்தை நீங்க எப்படி நீங்க கடைப்பிடிக்கிறீங்களோ எல்லா லீடரும் வந்து அனுசரிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க மக்கள் மத்தியில இது ஒரு தீர்மானம் பண்ணி இந்த மாதிரி எங்களை கடையெல்லாம் இடிச்சுட்டு நடு ரோட்ல விட்டுக்கிறீங்களே, இது யார் யார் கடை கொடுக்குறீங்க? பழைய ஆளு கடை கொடுக்குறியா, புது ஆளு கடை கொடுக்குறியா? யார் கொடுக்கறது ஜவாப்தாரி? வந்து ஒரு தீர்மானம் பண்ணி நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுக்க சொல்லு. உன்னை இடிக்கிறதுக்கு காத்திருக்கிற லதா பேக்கர்ல இருந்து இடிக்கணும்ன்ற எப்பப்பா இடிக்க போறேனே? உங்களுக்காக லாஸ்ட் சொல்றேன் நானு, கடை காப்பாத்தணும்னாக்கா எல்லா லீடரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் லீடருங்க போறான்னா தான் உனக்கு கடை கிடைக்கும். ஊரு விட்டு ஊரு வந்தவங்க ஊரு வித்துட்டு போயிட்டாங்கன்னா ஊரை காப்பாற்ற முடியாதம்மா, அவ்வளவுதான். நம்ம ஊரு பறி குத்துட்டு சாம்பியன் கல்றிக்கும் மாரிகுப்பம் கல்றியும் இந்த அக்கா தங்கச்சி கல்றில போயிட்டு நம்ம பத்துக்கணும். நம்மளால முடிஞ்சது போராட்டம், போராட்டம் வெல்லும், போராட்டம் வெல்லும். உங்க மார்க்கெட்டை காப்பாத்தனா எல்லா லீடர்களும் வந்தா தான் மார்க்கெட்டை காப்பாற்ற முடியும். பல கட்சிகள் உருவாக்கிறது, தலித் கட்சி இந்த கட்சி அந்த கட்சின்றாங்க. பல தலித்கள் எல்லாம் வந்து யாரும் போராடல பாவம், பல லீடருங்க வந்து இன்னும் போராடல. எல்லாம் குரல் கூட்டாதான் இந்த வந்து மார்க்கெட் வந்து நிக்குமே தவிர மார்க்கெட் அசோசியேஷன் பாவம் எங்க போயிட்டாங்க தெரியல. பாதி பக்கெட்கிறாங்க, பக்கெட்டுங்களுக்கு கடை கிடைக்கும், பக்கெட் இல்லாதவங்களுக்கு கடை கிடைக்காது. நீங்க ரொம்ப பேஜாராயிடுவீங்க. பக்கெட் பிடிக்கிறவங்க தான் கடை கிடைக்கும். கடை என்ன கடை எல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் தான் போட்டுக்கிறது. ஓனர் இங்க இருக்குவார், பார்ட்னர் இங்க இருக்குவார். ஏன்னு சொன்னா அது சட்டம் அப்படி சொல்லிக்குது. ஓனர் வந்து வீட்டுல இருக்குவாரு, ஒரு பார்ட்னர் வந்து கடை போட்டுக்குவார். அது மாதிரி தான் மார்க்கெட் அசோசியேஷன் வந்து இன்னைக்கு வந்து யார் பேர்ல இல்ல, மார்க்கெட் அவங்கவுங்க பேர்ல இருக்குது. முன்சாமி, வெங்கசாமி, முனிவெங்கடா இது மாதிரி பேர்ல இருக்கும். பாருப்பா இவ்வளவு காலமா நீங்க டெண்டர்ன்றீங்க. டெண்டர் என்னன்னு கேட்டாக்கா கடைக்கார டெண்டர் வந்து நான் இன்னைக்கு எடுத்திருக்குவேன். அது இத்தனை வருஷமா நான் எடுத்திருந்தேன். எங்க அப்பா செத்துட்டாரு. எங்க அப்பா செத்துட்டு பிறகு யார் இது உரிமை கொண்டாடனா? புள்ள உரிமை கொண்டாடணும். புள்ள வந்து யாருக்கோ வித்துட்டு போயிட்டுக்கிறான். அவன் வந்து உரிமை கொண்டாட முடியாது. நீங்க நினைச்சுக்கலாம் எங்க அப்பா வந்து இவருக்கு வித்தாரு, அவர் வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு ஆவறதுல இந்த ஊர்ல இது வந்து ஓபன் டெண்டர் ஆயிடும். ஓபன் டெண்டர் ஆயிடுச்சுன்னா திருப்பி டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு டெண்டர்ல கால்பாரம் பண்ணணும். கால்பாரம் பண்ணா அராஜ் விடுறான். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு 6 லட்சம் யார் சொல்றாங்க அவனுக்கு கடை. இங்க ஒரு எக்ஸாம்பிள், சுரேஷ் டெக்ஸ்டைல் இங்க இருக்குது. சுரேஷ் டெக்ஸ்டைல்ல ஓனர் செத்துட்டாரு. 350 ரூபாய் வாடகை அந்த சுரேஷ் டெக்ஸ்டைல்ஸ் கடை. அது வந்து இன்னைக்கு யாரோ ஒரு ஷர்ட் வாங்கிக்கிறார். எவ்வளவுக்கு வாங்கிக்கிறாரு? 2 கோடிக்கு வாங்கிக்கிறார். 2 கோடிக்கு வாங்கிட்டு ஒரு 40 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணிக்கிறார். இன்னொரு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க 3 கோடிக்கு. யார் கடைய? முனிசிபாலிட்டி கடைய. சுரேஷ் ஜுவல்லர்ஸ் பெட்ரோல் பங்க்ல காந்தி சர்க்கிள் முன்னால ஒரு 15 மீட்டர்ல கடை வாங்கிக்கிறார். சுரேஷ் ஜுவல்லர்ஸ் ஓனர் வந்து இந்த கார்னர்ல கடைக்கார ஓனர் செத்துட்டாரு. செத்துட்டதுக்கு இந்த கடை வாங்கிக்கிறாரு. யாரோ ஒரு ஷர்ட் 2.5 கோடிக்கு வாங்கிட்டு 50 லட்சம் செலவு பண்ணி வச்சுக்கின்னு யார் கடையா? முனிசிபாலிட்டி கடையா? முனிசிபாலிட்டிக்கு தெரியல அது வரைக்கும். அதெல்லாம் காலி பண்ணோம். காலி பண்ணி இன்னைக்குன்னா கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது பார்க்கலாம். 5 மணிக்கு தீர்ப்பு சொன்னா நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது ஆகணும். எல்லா லீடர்களும் ஒன்னா சேரணும். எல்லா லீடரும் ஒன்னா சேர்ந்தா தான் ஊரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிடும். உங்களுக்காக ரொம்ப நன்றி, ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிற. எல்லா லீடரும் ஒன்னா சேர்ந்து நீங்க எல்லாம் வந்து கைகூடி எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்தா தான் ஊரை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா ஊரு வந்து சர்வ நாசனம் ஆயிடும். எல்லாம் வித்துட்டு ராஜஸ்தான் தான் போனோம். பெல்பூரி, மசால் பூரி இது மாதிரி வித்துன்னு நம்ம பொழைக்கிறதுக்கு போவோம். ஒரே ஒரு ஷர்ட் இந்த ஊர்ல லூட்டட் பண்ணு இந்த ஊரை கொள்ளடிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறார். அவர் மேல கிரிமினல் கேஸ் வழக்கு ஸ்டார்ட் பண்ணும். அவர் மொத்தம் இது மாதிரி எல்லாம் லூட் பண்ணி போகிறார். இதுக்கு மேல அர்த்தம் இந்த வார்டுல இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தத்தை எடுத்து போயிட்டு அவர் ஜமீன்ல கொட்டி வச்சுக்கிறார். இங்க கொஞ்சம் கொட்டிக்கிறார், பாரண்டல்லி ஜமீன்ல கொஞ்சம் கொட்டிக்கிறார். எல்லாம் வந்து இங்க ஒரு 500 லோடு மண்ணு போய்க்குது. அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆச்சுனாக்கா, எஃப்ஐஆர் ஆச்சுனாக்கா, நாயை மோக்கம் பூச்சிச்சுனா வண்டி லோடெல்லாம் மண்ணு எடுத்து போய் அவங்க வீட்டுக்கிட்ட கொட்டிக்கிறாங்க, கல்லு கொட்டிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஊர் அறிய எல்லாருக்கும் தெரியும். அவர் கொல்லியில வந்து இன்னும் கொல்லிக்காரனு கூட காசு கொடுக்கல போல் தருது. அதுவா இருக்குது. 2 லேண்ட் வாங்கி வச்சுக்கிறாரு. அவர் வந்து என்கொயரி பண்ணி கிரிமினல் கேஸ் போடணும்னு என் வேண்டுகோள்.